ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்ஜிவிஆர் சமையல் சேனல். நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு எல்லடை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம ஒரு பவுல் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் பெருங்காயம், அதுலேயே ஒரு பிஞ்ச் ஜீரகம், 1/4 ஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிசைவோமோ அதே மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் எண்ணெய் ஆயில் மட்டும் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க நம்ம கையில் ஒட்டாத அளவு. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையிலேயே நம்ம கோதுமை மாவு லைட்டாக ஆட் பண்ணி அதை நல்லா பெருசாக தேய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பில் ஒரு கடா வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் அதில் நம்ம பாட்டில் மூடி ஏதாவது அந்த மாதிரி மூடி இல்லை நம்மளோட இது தொட்டுக்க வைக்கிற கிண்ணி மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக எல்லடை மாதிரி ஷேப்க்காக நம்ம அந்த இதை வச்சு இப்படி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்போக் இருந்துச்சுன்னா அதை வச்சு குட்டி குட்டியாக ஓட்டை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது பூரி மாதிரி உப்பாமல் இருக்க தான் நம்ம ஸ்போக் வச்சு ஓட்டை போடுறோம். இது மாதிரி நல்லா ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட எல்லடை ரெடி. இதை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாதீங்க. நம்ம குழந்தைங்களுக்கு இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கூலுக்கு கூட இது ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.